So I have a few problems for you on GP. Here 3 problems are there where you can discuss in all different manners. One is with respect to terms. So this problem is with respect to terms, taking the general term and discussing. This is with respect to the sum, and another one is also with respect to the sum. Okay. Let me go for the first problem. Seeing the problem is like a tedious job. அது என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சிக்கதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. இட்ஸ் குவைட் ஈஸி, ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கோம். 1 plus a square, so multiple of aன்னு சொல்லிட்டு மல்டிப்ளை பண்ணிகிட்டே போகணும். ஸோ திஸ் ஃபார்ம்ஸ் அ ஜிபி. எப்போவுமே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது ஏபியில் வருதா ஜிபியில் வருதான்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டிக்கு வந்துடுங்க. தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ multiply by a up to infinity. So this is a G problem, that is a GP problem, and up to infinity nale we'll use the formula S is equal to a by 1 minus r. You are aware of this. And here it is given up to infinity, we'll go for the value of x. If it is 1 plus b, again multiple of b, again multiple of b, this will end up with y, so the value will be y. 1 plus ab square, so multiply ab, we'll get the total to x. Okay. இதில் எப்போவுமே என்ன ஒரு டவுட் வரும்னா, இங்கேயும் எக்ஸ் இருக்குது இங்கேயும் எக்ஸ் இருக்குது, கொஸ்டின் ஏதோ தப்புன்னு நினச்சிப்பாங்க. இல்லை, அப் டு இன்ஃபினிட்டின்னு வரும்போது ஒரே வேல்யூவில் எண்டப் ஆகலாம். ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம்னா 0 கிட்ட போயிடும். அப்போ 0 ஆட் பண்ணாலும் என்ன வரும்னா உங்களுக்கு எக்ஸ் தான் வரப்போகுது. ஸோ இங்கேயும் எக்ஸ் கொடுத்துருக்கா இங்கேயும் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, கொஸ்டினில் ஏதோ தப்புன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இட்ஸ் அ டைரக்ட் ப்ராப்ளம் இன்ஃபேக்ட் டு சே. And for this question I have the options for you A, B and C. ஏன் இந்த ஆப்ஷன்ஸ் எழுதிருக்கேன்னு சொல்லிட்டு நான் வரும்போது டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வரேன். ஸோ திஸ் இஸ் அப் டு இன்ஃபினிட்டினால, சம் அப் டு இன்ஃபினிட்டினால ஐ எம் டேக்கிங் த இன்ஃபினிட்டி ஃபார்முலே, தட் இஸ் அப் டு இன்ஃபினிட்டி ஃபார்முலே S is equal to A by 1 minus R. So if I go for this first set, so let me name this as first one. So if I go for this first set, here X is equal to A is 1, right? 1 divided by 1 minus r. R is a, right? 1 minus 1 by a. Okay. Second set. Here, second set. A is equal to 1 and r is equal to b, right? So y is equal to 1 by 1 minus b. Okay. Third set. Third set. A is equal to 1 and r is equal to ab. You're just taking the ratio as AB always. So this is 1 by 1 minus AB. Hope this is okay. Enna find pannona, you have to go for taking the best option, whether it's A, B or C. I will try to execute this problem from the options. If you are a school going student, உங்களுக்கு வந்து prove that னு கொடுத்திருப்பாங்க. So directly you can substitute everything and find it out. But நம்மளுக்கு வந்து இங்க prove that னு கொடுக்கல, ABC ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கனால ஐ எம் கோயிங் ஃப்ரம் ABC. அகேன் ஏபிசியில் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர்ஸ் ஆர் சேம். அப்போது எக்ஸ் இன்ட்டு ஒய்யை கட்டியமாக மல்டிப்ளை பண்ணுங்கிறது தெரியும். இஃப் யூ கோ ஃபார் த டினாமினேட்டர், ஹியர் கம்ஸ் அ கன்ஃபியூஷன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, -1 இருக்குது, -1 இருக்குது, +1 இருக்குது. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தெரியல. நான் ஒரு லெவலுக்கு மேலே மூணுமே கொஞ்சம் சின்னதாக ஒர்க் அவுட் பண்ணுறேன் and you can easily guess here. எது வரலாங்கிறது கெஸ் பண்ணிடுவீங்க. ஸோ let me go with xy first. So I have xy, the numerator, that's a common numerator for all. அதனால் நான் xy சும்மா போட்டு வச்சுக்கிறேன். ஸோ xy is, x is 1 by 1 minus a and y is 1 by 1 minus b. ஸோ நியூமரேட்டரில் உங்களுக்கு இந்த டேர்ம் இருக்கும். டினாமினேட்டரில் ஏதாவது வந்தால் கேன்சல் பண்ண முடியுமா, அது மாதிரி நம்ம செக் பண்ணிகிட்டே வர போகிறோம். ஏன்னா இந்த எக்ஸை தான் நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணது ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது வர மாதிரி. இஃப் ஐ கோ ஃபார் த டினாமினேட்டர், லெட் மீ கோ ஃபார் திஸ் ஒன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 1. லெட் மீ ஆல்சோ ஒர்க் அவுட் திஸ் திங்ஸ் சைமில்டேனியஸ்லி. கொஞ்சம் சைமில்டேனியஸாக ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். இவ்வளோ காம்ப்ளிகேட்டட்லாம் நீங்கள் எக்ஸாமில் ஒர்க் அவுட் பண்ணுமானா இல்லை, ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணாலும் யூ கேன் கெஸ் இட். ஃபார் எக்ஸ்பிளனேஷன் சேக் ஐ எம் கோயிங் ஃபார் ஆல் த 3 denominators simultaneously. So this is with option A. With option B also let me work it out, and with option C also. So I have x minus y minus 1, I have x plus y plus 1, right? So this is 1 by 1 minus a plus 1 by 1 minus b. இது நீங்கள் பார்க்கும்போது x plus y minus 1 பார்க்காதீங்க, இங்கே ஒரு டினாமினேட்டர் சைனோட பார்த்து பாருங்கள், இட் வில் பி ஈஸியர். ஸோ நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் மாதிரி நீங்கள் ஃபைன் பண்ணிகிட்டே வாங்க, இட் வில் பி ஈஸியர். ஸோ லெவலுக்கு மேலே உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் கேன்சல் பண்ணிகிட்டே வருவீங்க. -1, okay. So this one is
1, I can take the LCM, so let me take the LCM, 1 minus A into 1 minus B. So if I take the LCM here, this is 1 minus B. For this it is 1 minus A, and for this it is 1 minus A into 1 minus B. Is it okay? So கொஞ்சம் அப்படியே simultaneously check பண்ணி பாருங்களா. இந்த term இங்க இப்படி இருக்கும்ல, 1 by 1 minus A into 1 minus B. So this denominator and this numerator இருக்க denominator and denominator இருக்க denominator cancel ஆயிட்டு இருக்கும். Okay, let me check here also. 1 by 1 minus A plus, sorry, minus 1 by 1 minus B minus 1. So again I put it in LCM format, 1 minus A into 1 minus B. If I take LCM for this one, this will be 1 minus B minus, if I take LCM, 1 minus A minus 1 into 1 minus A into 1 minus B. Okay. Again, நீங்க இதோட compare பண்ணி பாத்தீங்கன்னா, this numerator and this denominator, 1 minus A and 1 minus B will get cancelled. Okay, எப்படி இருந்தாலும் cancel ஆகும். இந்த termலயே அது cancel தான் ஆக போகுது. Okay, here 1 by 1 minus A minus 1 by 1 minus B plus 1, sorry, plus it is plus 1. So if I take LCM, 1 minus A, 1 minus B, LCM for this alone, 1 minus B, LCM for this alone, 1 minus A, plus 1 into 1 minus A into 1 minus B. So see, will get cancelled here. Okay, இப்போ நம்ம இங்க வரி பண்ண வேண்டியது, I want to get this x value as what? See, if this one is this and this one is this, then 1 plus AB plus AB squared is equal to x is given by what? அப்போ x is equal to தான் நீங்க என்னன்னு ப்ரூவ் பண்ண போறீங்க. அப்போ x is equal to என்னது? 1 by A. இங்க வந்து நம்ம என்னவா எடுக்க போறோம்? x 1 by 1 minus AB எடுக்க போறோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து x வந்து 1 minus A, பட் நம்மளுக்கு இந்த x தான் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க, which is 1 by 1 minus AB. See, AB will be a very small value, 0.000 something. இங்க A வந்து very small value, 0.00 something. அப்ப x ஓட value 1 தான மேம் சொல்லாதீங்க. We have to prove here that only. Okay, so இந்த இடத்துல ரொம்ப small value வரும்போது, இந்த இடத்துல A and B இருக்கும்போது ஒன்றும் பெருசா டிஃபரன்ஸ் வரது போல, it will be somewhat the same. அதனால நம்ம எந்த வேல்யூ தான் ப்ரூவ் பண்ண போறோம். அப்ப இந்த வேல்யூவோட ஃபார்மேட் பாருங்களேன், நியூமரேட்டர்ல 1 இருக்கணும், கட்டாயமா வரும். ஏன்னா நீங்க கேன்சல் பண்ணிடுறீங்க டினாமினேட்டர்ஸ். It will be 1. டினாமினேட்டர்ல எப்படி இருக்கணும்? 1 minus AB இருக்கணும். அப்ப என்ன பண்ணா 1 minus AB வரும்னு பார்க்கணும், ரைட்? If I go for this case, in the first denominatorல numerator minus B minus A இருக்கு. If I multiply this one, 1 minus A plus B, one second, this is 1 minus A minus B plus AB. Okay, I'll get this one. So minus B இருக்கு, இங்க minus of minus B plus B cancel ஆயிடும். Here minus A இருக்கு, minus of minus A plus A cancel ஆயிடும். So இங்க டைரக்டாவே உங்களுக்கு வந்து 1 plus 1. So you'll get here 1 plus 1 minus of 1 minus into minus minus of AB. So this will be 1 minus AB. So this is your answer. First option வந்துச்சு. Let me go for the second option and let me check. ஏன்னா எப்பவுமே உங்களுக்கு first option ஆன்சரா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. There may be misarrangement of the options also. Okay, so 1 minus AB இங்க வருது. Okay, let me go for this case. So this is, if I multiply here, this is 1 minus A minus B plus AB. Check whether it's getting cancelled. Minus B and plus B cancel ஆகும். Minus A plus A cancel ஆகும். So left out என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 minus 1 minus 1 minus AB வரல, minus 1 minus AB வருது. இல்லை, எனக்கு வந்து 1 minus AB வரணும். ஸோ இது வர சான்சஸ் இல்லை. ஸோ திஸ் இஸ் நாட் த ஆப்ஷன். அண்ட் சைமல்டேனியஸாக இங்கே நம்ம செக் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் 1 minus A minus B plus AB. So minus B plus B gets cancelled, minus A plus A gets cancelled. So left out with 1 plus, not this is plus, right? One second, I'll rewrite here. 1 minus B plus 1 minus A plus 1 minus A minus B plus AB. You have this divided by 1 minus A into 1 minus B. So if I check here, minus B minus B. So minus 2B. Okay, minus A minus 2A plus AB. Or lengthy algebraic format la varudhu. 1 2 3 plus 3.
divided by 1 minus a into 1 minus b. So இது வரதுக்கு சான்ஸே இல்லை. So this is not the option. Okay, so your option goes with first one, so which is xy divided by numerator xy divided by x plus y minus 1. So your option is A. இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ண பிறகு தான் அதை கண்டுபிடிக்க முடியுமானா நோ, யூ கேன் ஈஸிலி கெஸ். எப்படி கெஸ் பண்ணலான்னா, எப்படி இருந்தாலும் இந்த 1 இருக்கும்போது நீங்கள் எல்சிஎம் எடுத்து இந்த சைட் கொண்டு வருவீங்க. அப்போ ஏபி இருக்கும். எல்லா இடத்துலையும் வந்து ப்ளஸ் இருந்துச்சுன்னா இட் வில் நாட் ஒர்க் அவுட். ஏன்னா எல்லா இடத்துலையும் ப்ளஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு லெவலுக்கு பிறகு ஆட் தான் பண்ண பார்ப்பீங்க. 1 and 1 வந்து ஆட் ஆகும், அப்போ உங்களால் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ திஸ் வில் நாட் ஒர்க் அவுட். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் மைனஸ் இருக்கும் போதும் இட் வில் நாட் ஒர்க் அவுட். ஸோ என்னவா இருக்கலாம்னா இதுவாக இருக்கலாம் தான் நம்ம கெஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ சப்சிக்வெண்ட்டாக நீங்கள் எதாவது ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வில் கெட் த ஆன்சர். ஸோ ஃபார் எக்ஸ்ப்ளனேஷன் சேக் ஐ ஹவ் டேக்கன் ஆல் த டினாமினேட்டர்ஸ், பட் இங்கே நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சருக்கு போகலாம். ரைட், திஸ் இஸ் அபவுட் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இது கொஞ்சம் யூனிக்கான ப்ராப்ளம். ரைட், let me go for the second problem. It's quite an easy problem. Okay, if the first term of a GP exceeds the second term by 2, okay, it's a GP problem again. First term of a GP exceeds the second term by 2. Exceeds the second term na AP நினச்சிக்காதீங்க, அது ஒரு வேல்யூ எக்ஸீட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். ரைட், and the sum to infinity is 50. So sum to infinity, so S is equal to A by 1 by A divided by 1 minus R format use பண்ணணும்னு அர்த்தம். What would be the series? Okay, if the first term of a GP exceeds the second term by 2, okay, first term, second term, first term exceeds the second term. So if this term is A, the previous term, that is first term, will be A plus 2. Is it right? First term exceeds the second term by 2. அப்போ இதை நான் A வச்சுக்கிட்டு அது என்னவா இருக்கும், A plus 2 இருக்கும். ரைட்டா, and the sum is given up to infinity is 50 and is given S, which is A by 1 minus R equal to 50. This is also given. You have to find the series. Actually S value வந்து சீரீஸில் போடுற மாதிரி இங்கே இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஸோ S value is given to be 50. A value I'll take it as A plus 2. ஏன்னா இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து A plus 2 தான் இருக்குது. A plus 2. And what is R here? R எப்போவுமே எப்படி எடுப்போம், செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் இல்லை, செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ செகண்ட் டேர்ம் இஸ் A டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் A plus 2. ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் எடுக்கணும்னா A2 by A1 எடுப்போம். நம்மளுக்கு தான் A2 தெரியுமே, ஏன்ட்டு A1 தான் தெரியுமே. ஸோ டேரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 1 மைனஸ் R வேல்யூ A by A plus 2. ஓகே, so you're asked to find the series. So you have to find the value of A here. Panilama. So I have 50 is equal to A plus 2 divided by, I'll take LCM for the denominator, A plus 2 minus A divided by A plus 2. Okay, so I have to take direct cancel பண்ணாதீங்க. இங்க numerator இருக்கு, இங்க denominatorக்கு cancel பண்ணக்கூடாது. Okay, so I'll take this as 50 is equal to A plus 2 into A plus 2. டினாமினேட்டரில் இருக்க டினாமினேட்டர் நியூமரேட்டரில் போகும்போது நியூமரேட்டருக்கு தான் போகும், டினாமினேட்டருக்கு போகாது, கேன்சல் ஆகாது. ஓகே, ஸோ A plus 2 into A plus 2 divided by A plus 2 minus A, so you can cancel here, which will be 2. So 2 into 50 is 100, and this I have an equation like இல்லைனா A plus 2 the whole square போட்டுக்கலாம். You need to form an equation, identity யூஸ் பண்ணிக்கலாம். And this is square, so A plus 2 will be 10, right? Root of 100, 2. And A is equal to 10 minus 2, 8. Okay, the series here is A plus 2, A goes on, right? A plus 2 ங்கிறது 10, A ங்கிறது 8. If you want to find the next value, yes, you can find it. How will you get the next value? Into R பண்ணணும். What is R? A by A plus 2. What is A? 8. What is A plus 2? 10. So you multiply by 8 into 10. So this will be the next term. This term will be 8 into 8 by 10, which is 64 by 10, or you can write it as decimal போனோன்னா போடலாம், இல்லை ஃப்ராக்ஷன்ஸில் கூட போடலாம். டெசிமல் போட்டால் 6.4, இல்லை ஃப்ராக்ஷனில் போட்டிங்கன்னா 32 by 5, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் டிசைட் பண்ணுறது தான். ஸோ திஸ் வில் பி ஆன்சர். என்ன ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் த செகண்ட் ப்ராப்ளம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா எப்போவுமே 2 பார்த்தா நம்ம என்ன நினச்சிப்போம், எக்ஸீட்ஸ் 2 இந்த மாதிரி அடிஷன் ஒரு சப்ராக்ஷன் பார்த்தாலே ஏபி நினச்சிப்போம். நோ, திஸ் இஸ் நாட் தட் டைப் ஆஃப் அ ப்ராப்ளம் இருக்கா. இட்ஸ் கிளியர்லி கிவன் டு பி ஜிபி.
ஓகே, இங்கே வந்து நம்மளுக்கு அடிஷன் பற்றின விஷயம் வந்து ஜஸ்ட் ஒரு ஆப்ரேஷனாக தான் இங்கே லிங்க் பண்ணுறோமே தவிர ஏபியாக லிங்க் பண்ணல இங்கே. ஸோ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம். அண்ட் தேர்ட் ப்ராப்ளம் இட்ஸ் யூஷுவல் ப்ராப்ளம். ஆஃபன் ஒரு 2-3 ப்ராப்ளம் நம்ம வந்து இது ஏபியில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஜிபியில் ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் திஸ் ப்ராப்ளம். எதுக்காகங்கிறத நான் வரும்போது சொல்கிறேன். இன் அ ஜிபி, if the p plus qth term is m and the p minus qth term is n, okay, p plus qth term is m, okay, p minus qth term is n, okay, then the pth term is what nu kekkurom. Okay, idu ap la nama pota mari dhaan. We have the general term tn is equal to a r power n minus 1 இல்லையா. p plus qth term அப்போ t p plus q with respect to இந்த இதில் போட்டிங்கன்னா m is equal to, I don't know about a, so a r power n-க்கு பதிலாக தான் p plus q minus 1, right? Second here, continuation, and the p minus qth term is t p minus qth term is given to be n is equal to, I don't know about a, so a as it is, I don't know about r, so r as it is, p minus q minus 1. Is it okay? Then the pth term is what? Usually, the AP problem, see, I'm not doing a usual problem, it's a unique problem. Usually, when we AP problem, a plus n minus 1 d find a d simultaneous equation solve pannu. இந்த ப்ராப்ளமுக்கு இது தேவை இல்லைங்கிறதுக்காக தான் இந்த ப்ராப்ளம் எடுத்திருக்கேன். ஏன்னா இங்கே டிபிங்கிறது என்னென்னு போட போகிறோம், ஏ ஆர் பவர் என் மைனஸ் 1. ஸோ ஐ நீட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆர், ஐ நீட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ. இதை பண்ண போகிறோமானா நோ, இட்ஸ் நாட் அன் யூஷுவல் ப்ராப்ளம். ஓகே, என்ன பண்ண போகிறோம்னா இதோட நேச்சரை பார்த்தாலே நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். பாருங்களேன், டிபி இருக்கா, அப்போ எப்படி இருக்கணும் என்னோட ஃபார்மேட்டு, ஏ ஆர் பவர் பி மைனஸ் 1 இருக்கணும், ரைட்? இங்கே ஒரு லிங்க் இருக்குது எனக்கு. ஹியர் இட் இஸ் ஏ ஆர் பி ப்ளஸ் கியூ, ஏ ஆர் பி மைனஸ் கியூ, மைனஸ் 1 ஆப்வியஸ்லி இஸ் தேர். இப்போ p plus q இருக்குது, p minus q இருக்குது. இந்த மைனஸ் q மைனஸ் p ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாலே எனக்கு வந்துடுது இல்லை? ஓகேயா, கெஸ் பண்ண முடியுதா? இங்கே p plus q இருக்குது, இங்கே p minus q. இந்த மைனஸ் q கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தாலே ஐ கேன் கெஸ் த வேல்யூ ஆஃப் r ஹியர். ஆரோட வேல்யூ என்னது, p minus 1. அப்போ என்ன பண்ணேன்னா இந்த ஈக்குவேஷனை வந்து நான் சப்ராக்ட் பண்ணுறேன், சாரி மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது பவர் ஆட் ஆகும். பவர் ஆட் ஆகும்போது நான் வந்து என்ன பண்ணிடலாம்னா க்ளோஸ் பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிட்டு. ஓகே, ஸோ ஐ டேக் m into n which is equal to left hand side multiplication, right hand side a r power p plus q minus 1 into a r power p minus q minus 1, right? So this is a common, sorry not a common, a into a, two a's are here, so this is a square, right? r எடுக்கும்போது grouping பண்ணுறேன். I have p plus q minus 1. மல்டிப்ளிகேஷனில் வரும்போது பவர் could be added. இன்டிசஸில் நம்ம law of இன்டிசஸில் மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது பவர் is added. So plus p minus q minus 1, right? So I have a square r power p plus q minus 1 plus p minus q minus 1. I have minus q plus q. Gets cancelled. I have p. So let me group here. A square r power 2p minus p. R power 2p, sorry, minus 2. Minus 2, right? Here if I take, see, 2 is common, 2 is common, 2 is common. So wholly I'll take 2 out. So a r power p minus 1, the whole power 2. Is it right? Okay, is it right? Let me rewrite here. இது என்ன பண்ணியிருக்கேன்னா குரூப்பிங் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே பண்ணல. a பவர் 2 இங்கே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் ரெஸ்ட் என்ன பெண்டிங் இருக்குங்கிறது நான் போடுறேன். ஸோ ஆர் பவர் 2p மைனஸ் 2. ஓகே, லா ஆஃப் இன்டிசஸில் a பவர் m பவர் n-ஆக இருந்தால் a பவர் mn படிச்சிருப்போம். ஓகே, ஸோ இங்கே a பவர் mn மாதிரி இருக்குது, நான் அது ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அப்போ திஸ் இஸ் a r பவர் p minus 1 power 2. Check பண்ணி பாருங்க. If I bring this 2 inside, a square வந்துச்சா? Yes. If I bring this 2 power 2 for r, so r 2 into p minus 1 na, which is r 2p minus 2 ba, right? Okay, this is all equal to m into n. நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். This is all equal to m into n. எனக்கு என்ன வேணும்? ar power p minus 1. So I have ar power p minus 1. So ar power p minus 1, which is nothing but root of mn.
taking root both the sides. So your answer will be root of mn. This is a different problem. இங்கே நீங்கள் நார்மலாக யோசிக்கிற மாதிரி இப்படியெல்லாம் பண்ணுவோம். யூஸ்வலாக நம்ம ஜிபினாலே இப்படி டிவைட் பண்ண சொல்லுவோம். ஏன் நானே ரெகுலர் கிளாஸில் இப்படி தான் சொல்லுவேன். திஸ் இஸ் நாட் அ ரெகுலர் ப்ராப்ளம், திஸ் இஸ் அ யூனிக் ப்ராப்ளம். p மைனஸ் q -1 எடுங்க, ஏ கேன்சல் பண்ணுங்க, ஆர் பவர் p ப்ளஸ் q எடுங்கன்னு சொல்லுவேன். நோ, நாட் நெசசரி. இப்படியே நீங்கள் டேரெக்டாக பண்ணலாம் அந்த ப்ராப்ளம். ஓகே, டன்.